வந்துட்டீங்களா? வந்துட்டான் நம்ம தயா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸில். என்னடா பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலான்னு தான் வந்தோம். அப்படி எந்த கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி தர்பார் பிரியாணி. என்னடா பணம் பேர்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நம்ம கடை பள்ளப்பட்டி தர்பார் பிரியாணி. அப்படியே தெரிஞ்சுன்னா பார்த்துடலாம் நம்ம கடையை. இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி நம்ம கரூரில் கோவை பைபாஸில் வந்தீங்கன்னா கரெக்டாக வரும்போதே லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். நம்ம ஆப்போசிட்டில் வந்து யுவோக் ஷாப் இருக்கும், அதையும் பாருங்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்குது. நான் ஏன் அது காட்டினேன்னா, வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு அதை காட்டினேன். ஸோ இப்போ வந்து உள்ளே என்னென்ன இருக்குது நம்ம வந்து கேட்டோம். ஷூட்டுக்கெலாம் பர்மிட் கேட்டோம். நம்ம வந்து கேட்கும் போது தயங்கிட்டே போய் கேட்டோம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு வருது. தயங்கிக்கிட்டே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, எங்களையும் எடுத்துக்கோங்கன்ட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எங்களுக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காகவே வந்து நாங்கள் அப்படியே டல்லாக வந்தவங்க அப்படியே ஹாப்பியாக வச்சுட்டாங்க அவங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு குறிப்பிட்ட இது மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி அது என்னென்னு சாப்பிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க கடைக்குள்ளே போகலாம். சும்மா கேளு. இப்போ வந்து நம்ம கடைக்குள்ள வந்துட்டோம். கடையில் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே க்ளோஸ்அப்பில் வாங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னா அப்படியே ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பெப்பர் சிக்கன் கிரேவி ஒன்று சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து கிளாசிக் ஷவர்மா என்ன சொல்லியிருக்கோம். பெரிய பெரிய பிபிக்யூ ஸ்பைசி சொல்லியிருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வர வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து இந்த கடையில் வந்தோடனே அட்ராக்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஹாப்பினஸ் இஸ் பிரியாணி. உண்மையாலுமே பிரியாணி தான், உண்மையாலுமே ஹாப்பி தான். அது நான் வந்தோடனே பார்த்தேன், எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. உண்மையாலுமே ஹாப்பினஸ் இஸ் பிரியாணி தான், வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி கடையோட அட்ராக்ஷனும் செம்மையாக இருக்குது. கலரு நிறைய இடத்துல நிறையா எழுதி போட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் என்ஜாய் த ஃபுட். அதுக்கப்புறம் அங்கே வந்து உணவில்லையே நிறையா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி ஃபுட்டும் என்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். கம்மியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எல்லாமே வந்துச்சு. என்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டி தர்பார் பிரியாணி ஷாப்புக்கு வந்துட்டு பிரியாணி வாங்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிரியாணி கேட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 9 மணிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு பீஸ் வச்சு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பிரியாணி வந்து பீஸோடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் நம்மக்கிட்ட
தந்தூரி பிரியாணி நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. நம்ம வந்து எங்கே போனாலும் பிரியாணி வித் சில்லி வாங்கி தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருவோம். ஸோ தந்தூரி பிரியாணியும் அதையும் வாங்கி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் தந்தூரி பிரியாணி வாங்கினோம். இது வந்து தந்தூரி பிரியாணி முன்னாடியே அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க எடுக்கும்போது. அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கோன்னா பெரிய பெரிய பிபிக்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து நான் தொட்டு சாப்பிட்றது நான் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து சிக்கன் ஷவர்மா. ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கான். வந்ததுலேருந்து அவனால் பசி தாங்க முடியல, செம்ம பசி அவனுக்கு. ஸோ அதை சாப்பிட்லான்னு எக்ஸைட்டாக கை வச்சுட்டான். நம்ம டேரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கையிலையும் வாயிலையும் அடிச்சு கம்முன்னு உட்கார வச்சிட்டாரு. ஸோ இவரை வந்து எழுப்பி நம்ம சாப்பிட வச்சுருக்கோம். என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு அதாகப்பட்டது வந்து ஆர்டர் பண்ண எல்லாருமே வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வந்து தம்பி நான் சொல்லிட்டேன் சாப்பிட போனான், மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல, எல்லாம் வந்துருச்சு. விட்டு வெளுத்து கட்டுறோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி ஒரு குடி இருக்குது. ஷவர்மாலேருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்து அப்படியே க்ளோஸ்அப்பில் வாங்க, அப்படியே ஸ்லோ மோஷன் போட்டு பங்கம் பண்ண சொல்கிறேன். ஷவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ ஒரு தடவை திருச்சியில் இருக்கும்போது சாப்பிட்டது நான் ஷவர்மா. கரூரில் சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் சொல்ல முடியாது, பல மாதங்களுக்கு கூட சொல்லலாம் சாப்பிட போகிறேன். ஷவர்மா நினைச்ச மாதிரியே நல்லா தான் இருக்குது. இதை வச்சுருக்க ஆனியன்லாம் கீழே வந்துருச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னோடய ஃபேவரெட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி. அதில் அப்படி என்னடா இருக்குன்னு கேட்குறீங்களா? அதில் அப்படி என்ன இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கும் தெரியல. ஆனால் என் நாக்கு வந்து பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு அடிமை. இவன் கீழே வச்சதுக்கு அப்பா போட்டு நானே இது ஒன்றும் இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இப்போ வாங்க என்ன பண்ணுறது, இவனும் இருக்கான், இவனுக்கு கொடுத்தாகணுங்கிற காரணத்தினால கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் தரமாட்டேன். வாங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். அப்படியே எடுக்கிறதோட இங்கே வாங்க. ரைட் சார். கை வராத மாதிரி வெறும் கிரேவியாக இருக்கிறான். இவனுக்கு பெப்பர் சிக்கன் பிடிக்குமா? இருங்க, சிக்கன் வந்து சிக்கன் வந்து நான் அப்படியே ரெண்டாக கூட சாப்பிடலான்னு நினச்சேன். இப்போ வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ அவுதி நாக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ண முடியல. பீஸ் எடுத்து வாயில் வச்சோன்னே அது ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. குடிக்கிறதுனால அதனால் இதுதான் நானும் கேமரா மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவினா பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே போவேன். அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பேச விரும்பலை. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன். நான் ஏன் எல்லாத்துலேயும் அமைதியாக இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து சாப்பிட்ற மூடில் இருக்கேன். என்னால் எதுவும் பேச முடியல. அதனால் அவனே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது வந்து தந்தூரி பிரியாணி. நமக்கு வந்து பிரியாணியில் பீஸ் இல்லைன்னாங்க, அதனால சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி பிரியாணி சாப்பிட்ருந்தோம். அது வந்து அவன் முன்னாடியே சொல்லிட்டேங்கன்னா, அது சொன்னது எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு வந்து பிரியாணி மேலே இருக்குது. அதனால்
இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பிரியாணியில் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தயிர் வெங்காயம் இல்லை. நம்ம சாப்பிட்ற அந்த அப்படியே சாப்பிட்ணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்தையும் மறந்தாச்சு. அது எங்கடா எப்போதும் கை போகும். அதனால் அதை பார்த்தோன்னா அப்படியே ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து தந்தூரி பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தந்தூரி வந்து நான் வந்து ஹார்டாக தான் சாப்பிட்ருக்கேன் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. வாயில் வச்சோன்னா அப்படியே அப்படியே ஜவ்வு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. முக்கியமாக இங்கே வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். நம்ம கிட்ட வந்தோடனே நம்ம பிரியாணின்னு சொன்னோடனே எல்லா இடத்துலையும் வந்து அஜினோமோட்டோ போடுறாங்க. அதாவது நான் சாப்பிட்ட வரைக்கும் மேக்ஸிமம் அஜினோமோட்டோ அதாவது உங்களுக்கே தெரியும், அது போட்ட பிரியாணி தான் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்து நம்மக்கிட்ட எப்போ வந்து சொன்னாங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து அஜினோமோட்டோ போட மாட்டோம். நம்ம வந்து வீட்டிலே ஹேண்ட்மேடு அதாவது மசாலா வந்து ஹேண்ட்மேட்லேயே பண்ணுறாங்க. அவங்களே தயாரிக்கிறாங்க மசாலா, கடையிலையும் வாங்குறதில்ல. பாய் பிரியாணியானே தெரியும், எல்லாருமே அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அஜினோமோட்டோ போடாமல் கைப்பக்குவத்திலே செஞ்ச மசாலாலாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு ஆனால் அந்த வீட்டில் அந்த பிரியாணி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் எப்படி வெறும் மசாலா மட்டும் அரைச்சி போட்டு சாப்பிடுவோமோ அதே ஃபீல்லே இருக்குது எனக்கு. அதனால் இதுக்கு மேலே பேச முடியாது. நான் சாப்பிட்டுட்டு நான் கடைசியாக வந்து பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப சாப்பிட்ற எக்ஸைட்டிங்கில் இருக்கேன். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது பேர் பெரி பெரி பிபிக்யூ. ரொம்ப நேரமாக என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, எப்படா இந்த ஐட்டத்துக்கு வரும்னு. வந்துட்டோம். அப்படியே வாங்க, க்ளோஸ்அப்பில் வாங்க. ஃப்ரைடு ஆனியன் இருக்குது, சாப்பிட்டு பார்த்து. ஆனியன் மீடியமாக கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஃப்ரை பண்ணாமல், ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணாமல் மீடியமாக கரெக்டாக இருக்குது. அப்படியே இங்கே வாங்க. இது வந்து மைனஸ் ரொம்ப பிடிக்கும். இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு கடையில் சண்டை போட்டேன், வைக்கலை. கேட்டால் டைம் ஆயிடுச்சு, தீர்ந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு இது வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். அவங்களாம் சண்டை தான் போட்டுருக்கோம். ஏன்னா எதாவது சாப்பிட்றோம்னா அந்த மெயினானே அதுதான். அது இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள். நாங்கள் இதை பற்றி நம்ம பேசுவோங்கிறதோட சாப்பிட்டு காட்டுவோம். அவன் ஏதாச்சும் பேசுகிறோம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக்கு. ஆனால் ஒரு லாலிபப்பு மாதிரி தொட்டு வாயில் வச்சு இழுத்தோன்னா அப்படியே வந்துருச்சு சல்லுன்னு. நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஆனியன் பார்த்தீங்கன்னா மீடியமாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மற்ற கடைக்கெலாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து வெறும் பச்சையாக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இன்னும் மொறுன்னு வந்து ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீடியமாக இருக்குது, டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கடைக்கு ஏற்ற மாதிரி தர்பார் பிரியாணி வேறு லெவலில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உங்கள் சைடு வந்து இந்த மாதிரி பிரான்ச் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா இங்கே கரூரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே போட்டிருந்த மாதிரியே லெட்ஸ் என்ஜாய் இதை ஃபுட்டுன்னு போட்டிருந்தது. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு நல்லா சொன்னாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா பண்ணாங்க. ஸோ லெட்ஸ் என்ஜாய் த ஃபுட்டுக்கு மாதிரியே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது வந்து இங்கே தான். என்னால் இது இன்னும் இல்லை, ஏன்னா இதெல்லாம் மேலெல்லாம் நான் சாப்பிட்டு தான் விடுவேன். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவேன். மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது பெரி பெரி கியூ தான். பெரி பெரி பிபிக்யூவும் அது இல்லாமல் தந்தூரி பிரியாணி வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம வந்து சைடிஷாக சாப்பிட்றது, அது வந்து சாப்பாட்டோடு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி பிரியாணி சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. மறக்காமல் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணதோட நாங்கள் ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்.
4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாங்க. சாப்பிட்டு எந்திரிக்க முடியாமல் தான் வந்திருக்கேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சாப்பிட்டு காட்டும் போதோ இல்லை அது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லும் போதே பார்த்துருந்தீங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருந்ததுன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியல. நட்பு மட்டும்தான் ஒரு பீடா சாப்பிட்றான். நானும் சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து சாப்பிட்டேன்னா அங்கேயே நிற்கிது. செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து ஒவ்வொன்றும் சொல்ல எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து இவங்க எப்படி நினச்சாங்கன்னு தெரியல, ஆனால் என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் வந்து கேட்டோம்னா அவங்க எடுத்தோன்னே எப்படி சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே எங்ககிட்ட ரொம்ப தயங்கினது வந்து தோசை வீடியோ ஒன்று போட்டோம். அவங்க தான் ரொம்ப தயங்கினாங்க. அந்த வீடியோலேயே நான் மனசு விட்டுட்டேன், என்னடா இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி வந்து ரன் பண்ணி எப்படி நம்ம வரது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த கடைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேட்டு உட்காந்தோடனே அவங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இது உங்கள் கடை மாதிரின்னு சொல்லுவோம். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்க பேசுனது வந்து எனக்கு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் உண்மையாலுமே கேட்டாங்க. ஒன்று சாப்பிட இது வேணுமா அது வேணுமான்னு இடையில வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களை இல்லை கடைக்கு வந்து எல்லா டீமே அப்படி தான் நடந்துக்கிறாங்க. கடைக்கு வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை. நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனோம்னா, மாமா வீடு பெரியப்பா வீடெலாம் போனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடும் எல்லாமே ஃபுல்லாமே ஹோம்மேடு தான், எல்லாம் இவங்களே பண்ணுறாங்க. நட்பு ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி அஜினோமோட்டோ வந்து சுத்தமாக இல்லவே இல்லை பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பிரியாணின்னு இல்லை எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக ஒரு சீட் போட்டாச்சு, குச்சியும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கேயாச்சும் வீடியோ பண்ணணுன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது பண்ணாங்கன்னா கமெண்ட் பண்ணுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை பிடிச்சிட்டு அந்த கடைக்கு போய் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஷாப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் கீழே வந்து எங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களோட ஐடி எல்லாமே மெயில் ஐடி முதற்கொண்டு கொடுக்குறோம். நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் வந்து எல்லாத்தோடதுமே கொடுக்குறோம். நீங்கள் யாருக்கு ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாலுமே நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஆனால் நாங்கள் காலேஜ் டைம்ஸில் போகும்போது வந்து இது பண்ண முடியாது. ஈவினிங் டைம்ஸ் போல் நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணுவோம். இன்ஸ்டா சொல்ல வந்துடுறேன், இன்ஸ்டா ஐடி வந்து கீழே போகிறேன், அதையும் சேர்த்து அதுலேயும் நீங்கள் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வீடியோலையும் பார்க்காதவங்க நான் வந்து இன்ஸ்டா ஐடி கீழே போனேன், லிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஷவர்மா வந்து எல்லா கடையிலையும் சாப்பிடும்போது மைனஸ் போட்டாங்கன்னா வந்து அது அப்படியே ஒன்று சாப்பிட்டோம்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது, ஒரு 4-5 சாப்பிட்டோம்னா தகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் வந்து நாங்கள் நார்மலாக சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எதுவுமே இதாகல. அவங்கக்கிட்ட நான் அது வந்து டேஸ்ட் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹேண்ட்மேடாக தான் இருக்கும், அதனால தான் இப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நானாக கேட்கல, அவங்களாவே கடைசியாகவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து வீடியோன்னு வந்து எடுத்தோம்னாலே நம்ம வீடியோக்கோசரம் பேசுகிறோன்ட்டே நிறையா பேர் வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி கடையில் இருந்தவர் வந்து நீங்கள் வீடியோக்கோசரம்னு சொல்லாதீங்க, எங்களுக்காக நீங்கள் சாப்பிட்டவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், நல்லாலேன்னு சொல்லிடுங்க, அது மாதிரி அதை மாற்றிக்கிறோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அது மாதிரி அவங்க ஓப்பனாக கேட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து அவ்வளோக்கா கேட்டிருக்காது, ஏன்னா ரோட்டில் நின்று பேசியிருக்கோம். கோயம்புத்தூர் பைபாஸு நிறையா பஸ்ஸு காரு வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் மட்டும். அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியராக பண்ணி கொடுக்குறோம். ஸோ see you all in a new video. Bye.